நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பன்னிமலையில் 150 மாடு வச்சிருக்கோம். அவரு கூட சிவராஜ் ஐயான்னு சொல்லுவாங்களே, கரெக்ட்டுங்களா? போன்ல பாக்கு அடுத்ததே நாங்க தாங்க. நீங்க மொத்த காட்டினாதான் நமக்கு தெரியும். காமிச்சிருக்கீங்களா? பட் நான் தான் சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் அந்த மாதிரி கேட்டுதான் போட்டுக்கிறோம். கரெக்டா தெரியல, கலப்பினமா இல்ல ஒரிஜினல் ஜெர்சியான்னு எங்களுக்கும் தெரியல. நல்ல முறையா பார்க்கணும், கவனிக்கணும். நல்லா பாதுகாப்பா வச்சா, நல்லா தீனி போட்டு ஆரோக்கியமா வச்சா 12 ஈத்தெல்லாம் வரும். குளுக்கோஸ் செட்டு, பருத்தி கொட்டை, மாட்டு தீவனம், கடலை புண்ணாக்கு அதை ஊற வச்சு தண்ணியில ஊத்திடுவோம். காலையில் போட்ட அளவுக்கு தான் பால் வருங்க. என்ன நம்ம தீனி கொடுத்தாலும் தண்ணியில கொடுத்தா மட்டும்தான் நல்லா வரும். ஒரு மாட்டுக்கு வந்து அந்த குளுக்கோஸ் வேஸ்ட் வந்து 2 கிலோ கொடுப்போம். போடலாம், நிறைய போட்டா அந்த அளவுக்கு அதுக்கு பெனிஃபிட் இருக்கு. எல்லாமே ஜமாளிக்கணும்ல. 70 மூட்டை வாங்கினா 10 நாளைக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு இதுல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு டிராக்டருக்கு வாடகை, ஆள் கூலி எல்லாம் 5000 ரூபாய் ஆயிருங்க. இப்ப நாங்க வித்தா ஒரு 35 கேட்பாங்க. ஏன்னா அவங்க சும்மா தானே தீனி போட்டு வளர்க்கணும். இது அம்மா, இது பொண்ணு, 7 மாசம் தனியா இருக்கு. ஜூன் வந்தாதான் 2 வருஷம் இவளுக்கு. வச்சு பாலே ஊத்திக்கலாம்னாலும் ஊத்திக்கலாம். வித்தா அப்போதைக்கு பணம் ஒரே மூட்டை கையில கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும். அங்க மரத்தடியில இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படும். குளு குளுன்னு காத்து, அது வேப்ப மரத்து காத்துல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும். எப்பவுமே கூலிங்கா இருக்கிற மாடுகளை கொஞ்சம் ஜாஸ்தியா தான் கறக்குதுங்க. இது மகேஸ்வரி, கண்மணி, இது பப்பி, இது அயலி, அது ரோசி, அது மாயா, அள்ளி நிலா. ஒவ்வொரு பேர் வச்சிருக்கீங்க ஒவ்வொரு மாட்டுக்கு. சூப்பர். ஈரோடு மாவட்டத்துல வந்து பெரிய கள்ளிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் ஈரோடு மாவட்டத்துக்கும் ஒரு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமமான பெரிய கள்ளிப்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல வந்து மாடு வளர்க்கும் தொழிலை வந்து ஒரு விவசாயி வந்து அவங்க குடும்பத்தோட பண்ணிட்டு இருக்காங்க. ஹட்சன் நிறுவனத்துக்கு வந்து இவங்க பாலூற்றும் தொழிலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இது எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பற்றி நம்ம கேட்போம். வணக்கம்க்கா. வணக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? உங்க பேரு, உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என் பேர் ரங்கசாமி. உங்க பேரு? இப்போ எத்தனை மாடுகள் நீங்க வச்சிருக்கீங்க? 10 மாடு வச்சிருக்கேன். 10 மாடுகள் நீங்க வச்சிருக்கீங்க. 10 மாடுகள் எத்தனை கறவை மாடுகள், எத்தனை வந்து 6 மாடு கறவை மாடுங்க. ஒன்று தலையீத்து, இன்னுமேல் தான் ஒரு 3 மாசம் இருக்கு கண்ணு போடுறதுக்கு. 3 கண்ணு குட்டி. தலையீத்து அப்படிங்கிறது என்னங்க? தலையீத்துனா முதல்ல கண்ணு போடுறது. கண்ணு கொட்டையில இருந்து முதல்ல கண்ணு போடுறது. மழை இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா இருக்குங்களா? கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இந்த வருஷம் மாதிரி எங்கேயுமே இல்லை. அது இந்த ஏரியானா ரொம்ப மோசம். என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான் தீனி போடுறதுக்கெல்லாம். இப்பெல்லாம் தட்டு அறுத்தாச்சுன்னு மறுபடியும் ஆரம்பிக்கணும். வறட்சியா தான் போகுதுங்க. இந்த வருஷம் ரொம்ப மழை இல்லை. இது எங்க சொந்த மாடு தான். இது சொந்தம்னா எங்க சொந்தக்காரங்க கிட்ட வாங்கின மாடு. இல்ல, எல்லாமே வாங்கினதுதான். வாங்கினதும் இருக்கு, நம்ம கண்ணுக்குட்டியோட வளர்த்துனதும் இருக்கு, மாத்தி வாங்கின மாடுங்களும் இருக்கு. இது எங்க வாங்கின மாடு தான், எங்க சொந்தக்காரங்கிட்டயே வாங்கின மாடு. அப்புறம் அந்த மாடு வாங்கின மாடு. இந்த மாடு வந்து என்ன மாடுங்க? இது ஜெர்சின்னு தான் நினைக்கிறேன். எனக்கே கரெக்டா தெரியலைங்க. ஜெர்சின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா தெரியல. டாக்டர் ஊசி போடுக்கு வரும்போது நான் கேட்பேன் எது எந்த மாடுன்னு. அவங்க இன்ஜெக்ஷன் போடும்போதே கரெக்டாக போட்டுருவாங்க. நமக்கு என்ன இதில் வேணுமோ, என்ன இனத்தில் வேணுமோ அவங்களே போட்டுருவாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி கேட்டு தான் போட்டுக்கிறோம். ஆனால் இது ஜெர்சின்னு தான் சொன்னாங்க. ஆனால் கரெக்டாக தெரியல, கலப்பினமா இல்லை ஒரிஜினல் ஜெர்சியான்னு எங்களுக்கும் தெரியல. 15 லிட்டர் 16 லிட்டர் வரும். இது வாங்கின மாடு தாங்க. 4 ஈத்து ஆச்சு எங்க கிட்ட வந்து. அங்கே இருக்குங்க இதோட பொண்ணு 2. அங்கே சாலையில் ஒன்று கட்டியிருக்கு, அப்புறம் அங்கே ஒன்று கட்டியிருக்கு. இதோட பொண்ணுங்க 2 பேரும். நல்லா இது வச்சா 10 12 ஈத்து போடுங்க. ஒரு வருடத்துக்கு ஒரு ஈத்து. அப்போ 10 12 வருங்க. நல்ல விதமா நல்ல முறையா பார்க்கணும், கவனிக்கணுங்க. நல்லா வச்சு நல்லா பாதுகாப்பா வச்சா, நல்லா தீனி போட்டு ஆரோக்கியமா வச்சா 12 ஈத்தெல்லாம் வரும். வாங்கின மாடுங்க. இது வாங்கினது தாங்க. இது தலையீத்து தான் போட்டிருக்கு, மறுபடியும் செனை ஆயிருக்கு. என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க? இது 50 ரூபாய்ங்க. இது 50. இது எவ்வளவு லிட்டர் பால் கறக்குதுங்க செவல மாடு? இப்போ தலையீத்தில் வந்து கம்மியா தாங்க வரும். ஒரு 8 லிட்டர் வருங்க 2 நேரத்துக்கு. அவ்வளவுதாங்க. அடுத்ததுக்கு தாங்க பால் வரும். இது எஸ்என்எஃப் ஃபேட் வந்து நல்லா இருக்குங்கறாங்க. நல்லா இருக்கு. ஆமா. என்னென்ன மாதிரி தீவனங்கள் நீங்க கொடுக்குறீங்க? தீவனம் தண்ணியில வந்து குளுக்கோஸ் செட்டு, பருத்தி கொட்டை, மாட்டு தீவனம், கடலை புண்ணாக்கு
அதை ஊற வச்சு தண்ணியில ஊத்திடுவோம், அவ்வளவுதான். அது கொடுக்கும்போது நல்லா நல்லா வருதுங்க, அதனால தான் அதை போட்டுட்டு இருக்கோம். ஆமா காலையில் போட்ட அளவுக்கு தான் பால் வருங்க தீனிக்கு கூட. இல்லைன்னா அது நல்லா வராது இல்லையா? ஆமா ஆமாங்க. கண்டிப்பா வராது. என்ன நம்ம தீனி கொடுத்தாலும் தண்ணியில கொடுத்தா மட்டும்தான் நல்லா வரும். தண்ணியில கொடுத்தாதான் நல்லா வரும். அப்படியே கொடுக்க கூடாது இல்லைங்களா? அப்படியும் கொடுக்கலாம், இருந்தாலும் இந்த அடர் தீவனம் வந்து கொடுத்தாதான் வரும். அடர் தீவனங்கிறது இதுதான். என்ன சொன்னீங்க? அடர் தீவனம் பருத்தி கொட்டை, மாட்டு தீவனம், கடலை புண்ணாக்கு, குளுக்கோஸ் வேஸ்ட்னு இப்போ சத்தியில இருந்து கொண்டு வந்து போடுறாங்க. சரி. அங்க வாரத்துக்கு ஒரு டைம் போடுவாங்க. அது 50 கிலோ 700 ரூபாய்ங்க. 50 கிலோ 700 ரூபா அது போடுறோம். வாரமான கொண்டு வந்துடுவாங்க. ஒரு மாட்டுக்கு எவ்வளவு கிலோ கொடுக்கணுங்கிற ஏதாவது இருக்குங்களா அடர் தீவனம்? அப்படியே இல்லைங்க, நாங்கள் வந்து ஒரு மாட்டுக்கு வந்து அந்த குளுக்கோஸ் வேஸ்ட் வந்து 2 கிலோ கொடுப்போங்க. 2 ஒரு கிலோ தான், ஒரு நேரத்துக்கு 1 கிலோ தான். அப்புறம் மாட்டு தீவனம் ஒரு கிலோ அந்த மாதிரி அளவுக்கு தான் போடுவோம். போடலாங்க, நிறைய போட்டால் அந்த அளவுக்கு அதுக்கு பெனிஃபிட் இருக்கு. இருந்தாலும் நம்ம எல்லாமே ஜமாளிக்கணும் இல்லைங்க. 10 நாளைக்கு தான் 70 மூட்டை வாங்கினா 10 நாளைக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு இதில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஒரு இதாக போடலாம். அப்புறம் 50 கிலோ வாங்கினா பருத்தி கொட்டையுமா ஒரு 10 நாளைக்கு வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பசுந்தீவனம் இருக்குங்க. பசுந்தீவனத்துல என்னென்ன நீங்க கொடுப்பீங்க? பசுந்தீவனம் நேப்பியர் போடுவாங்க. அது எவ்வளவு கொடுப்பீங்க? இந்த குண்டால ஒரு குண்டா, அது கிலோ எவ்வளவுன்னு தெரியாது. அந்த குண்டாவில் ஒரு நேரத்துக்கு ஒரு குண்டா, 3 நேரம் போட்டா 3 குண்டா போடுவோம். இந்த சாணம் எல்லாம் இருக்குங்க. இந்த சாணத்தை நீங்க எப்படி எதுக்கு பயன்படுத்துறீங்க? சாணம் நாங்க காட்டுக்கே போட்டுக்குவோம். போட்டுக்கோங்க. வெளியே எங்கேயும் வெளியே போடுறீங்க. எப்படிங்க இப்போ 10 மாடுனா எவ்வளவு லோடு ஆகுதுங்க ஒரு மாதத்துக்கு? மாதத்துக்கு இல்ல, வருஷத்துக்கு ஒரு டைம் தான் எடுத்து போடுவோம். 12 லோடு வரும். 12 லோடு வரும். டிராக்டரியில் 12 லோடு வருது. வரும். அப்போ ஒரு லோடு நீங்க வெளியே தேவைப்படுதுன்னா நீங்க வாங்குறீங்கன்னா எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க? இப்போ சார்ஜுக்கு இப்போ வந்து வெளியே வாங்கினாங்க 3500 ரூபாய் இங்கேயே டெலிவரிங்க. ஆனால் அதுக்கு டிராக்டருக்கு வாடகை, ஆள் கூலி எல்லாம் பார்க்க 5000 ரூபா ஆயிருங்க. 5000 ரூபா வந்துருது. 5000 ரூபா வந்துருங்க. இப்போ நாங்கள் விற்றோம்னா 3500 ரூபா கொடுப்பாங்க. ஆனா குறைவா இருக்கே. கண்டிப்பா. அப்புறம் வாடகை இருக்கலங்க, வண்டி வாடகை. அவங்க வண்டி வாடகை எல்லாம் பாப்பாங்க இல்லைங்க. காட்டில் கொண்டு போய் கொட்டு இறக்கணும், வலிக்கிற கூலி எல்லாம் இருக்கலங்க. இந்த மாடு வாங்கின மாடு தாங்க. இது என்ன பட்ஜெட் வருதுங்க? இது 46. இது இப்போ 6 மாசம் தானே, கண்ணு போட்டு மறுபடியும் 6 மாசம் செனையா இருக்கு. இது தலையீத்து தான், இப்போ 2வதா செனையா இருக்கு. என்ன ரேட்டுங்க? 46,500. 46,500. இப்போ இது நீங்க விற்பனைக்கு இப்போ கொடுக்குறீங்கனாலும் என்ன ரேட்டுக்கு வாங்குவாங்க? இப்போ நாங்கள் விற்றா ஒரு 35 கேட்பாங்க. இப்போ கேட்பாங்க. 9 மாசம் செனை ஆனதுக்கு அப்புறமா ஒரு 10 நாள் கண் போடுறதுக்கு டைம் இருக்கு, அப்போ கொடுத்தாதான் காசு ஆகுங்க. 50-55க்கு போகும். அந்த டைம்ல கொடுத்தாதான் காசு ஆகுங்க. இப்போ ஏன்னா அவங்க சும்மா தானே தீனி போட்டு வளர்க்கணும், அதனால கம்மியாக தான் கேட்பாங்க. கண்ணு போடுறதுக்கு 10 நாள் இருக்கும்போது கொடுத்தா 50-55க்கு போகும். அந்த மாடு செனையா இருந்தா அது கண்டு போற டைம்ல தான் அது கிரேஸே. ஆமா ஆமா, இல்லனா அவ்வளவுதான். கண்டோட விலையும் அதுலயே நிர்ணயம் பண்ணுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஓகே, அப்போ இந்த மாட்டா இது அம்மா இது பொண்ணு, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இது அம்மா இது பொண்ணு. இது எங்க மாடு முதல்ல இருந்துச்சு ஒரு மாடு, இதோட அம்மாவும் இதே மாதிரி தான் இருக்கும். அது வயசாயிருச்சுன்னு வித்துட்டோம். அப்புறம் இதுவும் இப்போ 6 ஆச்சுங்க. 7வது ஈத்துக்கு செனையா இருக்கு. இது இதோட பொண்ணு, இதுவும் செனையா 7 மாசம் செனையா இருக்கு. 7 மாசம். 7 மாசம். இது உங்களுடைய வளர்ப்பு கன்று தான். ஆமாங்க. அததான் நீங்க வந்து இவ்வளவு வருடங்கள் 2 வருஷம் ஆயிருக்கீங்களா? இப்போ இவளுக்கு 1.5 வருஷம் தான் இருக்கு. ஜூன் வந்தாதான் 2 வருஷங்க இவளுக்கு. ஜூன் 1ஆம் தேதி பிறந்தவ. ஜூன் 1ஆம் தேதி வந்தா இவளுக்கு 2 வருஷம். 2 வருஷம் ஆக போகுது. இவ்வளவு செனை. அடுத்தது இது என்னன்னு தெரியல. செவல மாடு தாங்க. செவல மாடு தான். ஆனா ஜெர்சியா இல்ல வேற ஏதோ சொல்றாங்க, தெரியல கரெக்டா. இது வந்து அந்த மாட்டோட பொண்ணு. அந்த சென்டர்ல இருக்காங்க, அந்த மாட்டோட இது. இதுக்கு எவ்வளவு மாசம் ஆச்சுங்க? இதுக்கு 2-3 மாசம் இருக்குங்க செனை. அவ்வளவுதாங்க இருக்கு. 2-3 மாசம் ஆயிடுச்சு. 2-3 மாசம் கரெக்டா எனக்கு தெரியல. டேட் எழுதி வச்சிருக்கோம், ஆனா கரெக்டா தெரியல. நீங்க இப்ப இந்த மாடுகள் நீங்க வளர்க்குறீங்களா? ஆமா. இப்ப வளர்த்துங்க, அது வந்து அந்த செனைத்தன்மையில வந்து நீங்க கொடுத்தா உங்களுக்கு வருமானம் அதிகமா இருக்குமா? நீங்களே வளர்த்து நீங்க பாலுக்காக கொடுத்தா அதுல வருமானம் அதிகமா இருக்குமா? கொடுத்தாவும் அந்த அமௌண்ட் 50-60 வந்துடும் இல்லைங்களா? எப்படி இருந்தாலும் 50-60க்கு இல்லாம யாருமே விற்கிறது இல்லை. வந்துடும். இல்லை நம்ம வச்சுக்கலாம், நம்ம வச்சு பாலே ஊற்றிக்கலாம்னாலும் ஊற்றிக்கலாம். அதுலேயும் வருமானம் கிடைக்கும்.
இருந்தாலும் விற்றா அப்போதைக்கு பணம் ஒரே மூட்டை கையில் கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். ஆனால் வித்து போட்டு வாங்க முடியாது. வாங்க காசு முடியாது கையில் இல்லைங்களா? போட்டுதாங்க ஆகும். எக்ஸ்ட்ராவாக இருந்தால் 50,000க்கு வித்தாலும் அப்போ 55 60,000 போட்டு தாங்க வாங்க முடியும். ஆனால் எங்கள் மாடாட்டம் நாங்கள் வாங்க முடியாது. உங்க மாட்டாட்டம் வாங்க ஏதோ ஒரு கேப் மாதிரி தானே இருக்குங்க. ஒன்று குத்துறதா உதைக்கிறதா இல்லை பால் கம்மியா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க. பிரச்சனை இல்லாமல் வாங்க முடியாதுங்க. மாடுகளை கொஞ்சம் ரொம்ப கவனமா கவனமா இருக்கணும். நல்லா பார்த்து தான் வாங்கணுங்க. நம்ம மாடை நம்மளை எப்படி இருந்தாலும் இப்போ நானே என்ன ஒரு இருந்தாலும் அது மாடு விலங்கு 50,000 கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரி மட்டும் குத்துங்க, வேற ஒருத்தரையும் குத்தாது. அது என்னது இப்ப நாங்க தெரியும். ஒன்னாங்க யாரையுமே குத்தலைங்க. பொண்ணுங்களை பொம்பளைங்களை பார்த்தா வேற லேடிஸ் போனா ஒன்னாங்கிறது இல்லைங்க. எங்க வீட்டுக்காரி மட்டும் போக முடியாது பக்கத்துல. வந்த நாள்ல இருந்தே குத்துறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நீ பிடிக்கல அது இதே மாதிரி தாங்க, இதே மாதிரி செவல சட்டை தாங்க கொடுத்துட்டாங்க. மூணிட்டு வச்சிருந்தோம் அப்படியும். அப்புறம் முடியலன்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஏன்னா ஒருத்தனே இருக்கணுங்க. இவரே இருக்கணுங்க. பணிக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லைங்க இல்லைங்க, வேலைக்கு போறோம். முழு நேரமா இதேதான். ஆமாங்க. வேற ஏதாவது விவசாயமும் நீங்க இத பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணு, இது மட்டும்தான். இது மட்டும்தான். இது மட்டும்தான். மாடோட மட்டும் நின்னுக்கிறோம். ஓகே, இதுல போதுமான வருமானம் உங்களுக்கு இருக்குங்களா? போதுமான வருமானம் கிடைக்காதுங்க. இது அப்படியே நாங்க வீட்டுக்காரி நானும் 2 பேரு தாங்க. அதனால அப்படியே ஓட்டி. முதல்ல பூச்செடி எல்லாம் போட்டிருந்தோம். கொரோனாவுக்கு அப்புறம் ஆளுங்க வரல. அதனால அதை தோண்டிட்டு நேப்பியர் போட்டுட்டு சரி நம்ம 2 பேருமே பாக்குற மாதிரி தொழில் எதுன்னு பார்த்தோம். பாக்குற மாதிரி சரி இதே பண்ணிக்கலாம். ஆளை கூப்பிட்டு பண்ணாலும் 700 ரூபா 800 ரூபா கூலி. இப்போ 1000 ரூபா இப்போ ரீசனா வந்து 1000 ரூபா கேக்குறாங்க. நம்மளால அதை பண்ண முடியல. அதனால இது நம்ம 2 பேரும் எப்ப வேணா செஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுனால நாங்க இதுல இருக்கிறோங்க. வருமானம் கிடைக்குது கிடைக்கல, ஆனா எங்களோட ஒரு விருப்பத்துக்காக இதை பண்ணிட்டு இருக்கோம். செட் வந்து வச்சிருக்கீங்களா மாட்டு பண்ணைக்கு? ஆமாங்க, வச்சிருக்கு. செட் வச்சிருக்கீங்களா மேடம்? இந்த செட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எவ்வளவு செட் வச்சிருக்கீங்க? செட் இது மட்டும்தாங்க. 10க்கு 50 60 அடி என்னமோ வரும் கணக்கு போட்டாங்க செட்டு போடும்போது. ஓரளவுக்கு நல்ல பெரிய செட்டு தான் போட்டிருக்கீங்க இல்லைங்களா? செட்டு நல்லா சூப்பரா இருக்குங்க. இது முதல்லயே போட்டதுங்க. இப்ப இது வந்து இப்போ ரீசனா பண்ணது. தகரம் வச்சு கட்டியிருந்தோம். அதெல்லாம் மண்ணு தின்றுச்சுன்னு இப்போ இது ரெடி பண்ணிருக்கோம். இந்த செட் வந்து நல்லா கூலிங்கா இருக்கு இல்லைங்களா? கூலிங்கா இருக்கு. நல்லா இன்னும் சீசன் தொடங்கிருச்சு, சம்மர் சீசன் தொடங்கிருச்சு. இந்த டைம்ல வந்து நம்மள வெயில் வந்து நல்லா உஷ்ணமா இருக்கும். மாடுகள் வந்து எந்த சூழ்நிலையை வந்து ரொம்ப விரும்புதுங்க? மாடு வந்து என்னென்ன வெயில் இருக்க முடியாது இல்லைங்களா? அதனால கூலிங் தான் கொஞ்சம் ஆசைப்படும். இங்க இருக்கிறத விட அதுங்க அந்த மரத்தடியில இருக்கதா ஆசைப்படுங்க. ஏன் அதனாலங்க? அது காத்து நல்லா வருது. இங்க வந்து கூட கொஞ்சம் அடைச்சு வச்ச மாதிரி இருக்கும். அதனால அந்த மரத்தடி இருந்தா குளு குளுன்னு காத்து, அந்த வேப்ப மரத்து காத்துல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும். இங்க வந்து மழை பெஞ்சா மட்டும் கட்டிக்குவோம். அப்புறம் வெயில் நேரத்துல கட்டிக்குவோம். சமயத்துக்கு எங்கேயாச்சும் போற மாதிரி இருந்தா அங்க கட்டிட்டு போகட்டேன்னு இங்க கட்டிக்குவோம். இல்லனா மழை நேரத்துல மட்டும் மாடுகள் வந்து உஷ்ணத்தை வந்து விரும்புறது இல்லைங்க. அது வந்து கொஞ்சம் கூலிங்கா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுது. அந்த கூலிங்கா இருந்தாதான் பால் வந்து அதிகமா சுரக்குங்களா? அது கரெக்டா தெரியல. ஆனா எப்பவுமே கூலிங்கா இருக்கிற மாடுகளை கொஞ்சம் ஜாஸ்தியா தான் கறக்குதுங்க. இன்னும் இந்த பக்கம் இருக்குது தோட்டமெல்லாம் மாடெல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட அவங்க வந்து எப்பவுமே செட்ல தான் இருக்கும். அவங்க கீழே தரையில எல்லாம் காரை போட்டு வச்சிருக்காங்க. அவங்களதெல்லாம் எப்பவுமே அங்கதான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் நல்லா தான் கறக்குது. நம்ம மாட்டை விட கொஞ்சம் நல்லாவே கறக்குது. மாட்டுக்கு வந்து ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. ஆமா. இந்த செட்ல வந்து நீங்க மாடுகளை வந்து இரவு வேளைகளை மட்டும் தான் கட்டுவீங்களா? ஆமா. பால் கறக்கும் போது மட்டும் கட்டிக்குவோம். அப்புறம் வெளியே கட்டிக்குவோம். வெளியே பகல் நேரத்துல வெளியே கட்டிக்குவோம். வெளியே கட்டிக்குவோம். நைட்லயும் வெளியே கட்டிக்குவோம். மழை வந்தா மட்டும் இங்க கட்டிக்குவோம். பால் கறக்கும் போது புடிச்சிட்டு வந்து கறந்துட்டு மறுபடியும் கொண்டு போய் வெளியே கட்டிக்குவோம். வெளியே கட்டிக்குங்க. ஆமா. சூப்பர் நெப்பியர் இல்லைங்களா? ஆமா. வெட்ட தலையிறதுங்கிறது இதுதானா? ஆமா. எவ்வளவு வெட்டினாலும் முளைச்சு வந்துரும் இல்லைங்களா? ஆமாங்க, ஆமாங்க. இது இருக்கிறனாலதான் விவசாயிகளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குது மாடுகளுக்கு இல்லைங்களா? இப்ப மக்காச்சோள தட்டெல்லாம் வச்சா அது ஒரு டைம் வெட்டினா அதோட முடிஞ்சிருங்க. ஆனா இது அப்படி இல்ல, வெட்ட வந்துட்டே இருக்கும். இந்த ஏதோ இதுல சொல்ற மாதிரி வெட்ட தலையக்கூடிய. ஆமா. அது இது மட்டும்தான். கண்டிப்பா. முகத்தால் தட்டு வாங்கி போட்டோம். ஒரு தட்டு 4 ரூபா. சரிங்கண்ணா. தோட்டக்காரர்கிட்டயே டன்னு 4000 ரூபாய்க்கு வியாபாரி வாங்குறாங்க. சரிங்க. அப்ப எங்களுக்கு கொண்டு வந்து போடுறப்ப 40 ரூபாய்ங்க. ஆனா 7-8 தட்டு தான் ஒரு கத்தையில. இப்போ இட வசதி இல்லாம நம்ம இந்த பண்ணையெல்லாம் வைக்க முடியாது இல்லைங்களா? இட வசதி இருந்தா கொஞ்சம் சௌரியமா இருக்குங்க. இல்லைன்னா கட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குங்க. சொந்த தீனி வேணுங்க மெயினா. இதை வாங்கி போட்டா கொஞ்சம் கட்டுவலியாகும்.
பசிச்சாலும் மாட்டு சாப்பிட்டுங்க. சாப்பிட்டுக்கணும். என்ன இருந்தாலும் ஒரு அளவுக்கு தாங்க சாப்பிட முடியும். நம்ம எப்படி சாப்பிடுறோம் அதே மாதிரி தாங்க. ஒரு அளவுக்கு மேல அப்புறம் அது கூடி தள்ளி விட்டுரும். ஓகே. இந்த தீவனம் வளர்க்குறதுக்கு என்னென்ன உரங்கள் நீங்க போடுறோம்? உரங்களா டிஏபி போடுவோங்க, ஆ. ஊரிய உப்பு, ம். சாணி எருவுங்க, சரி. 3 தாங்க. இது 3 போட்டாலே நல்லா வளர்ந்துரும். நல்லா வருங்க. நீங்க எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்க இது மூலியமாவும் நீங்க விற்பனைக்கும் கொடுக்கலாங்களா? இது மூலியமா ஒரு வருமானத்தை ஈட்ட முடியும். எங்களுக்கே பத்துறது இல்லைங்க. வருமானம் கொடுக்கலாங்க, வாங்கிக்குவாங்க. ஆனால் எங்கள் மாடு அதிகமாக இருக்கலைங்க, அதனால பத்துறது இல்ல. ஆமாங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஆமாங்க. இல்லைங்களா? இதை வந்து நீங்க ஒரு 2 நாள் 3 நாள் வந்து வச்சு நீங்க கொடுக்க முடியுமா? இல்ல இது இல்லை அப்படி cut இல்லைங்க, பண்ணா கட் பண்ணுறேன்னு கொடுத்துடணும். அது எதனாலங்க? இல்லை உள்ள ஈட்டு வந்துடுங்க, ம். அப்படியே பூசினா வந்த மாதிரி ஈட்டு வரனால அது சாப்பிடாது, கழிச்சு வச்சிருங்க. ஓகே. இன்னைக்கு வேணா நாளைக்கு முட்டை வைக்கலாங்க, அது கட் பண்ணி வைக்கணும், நிறுத்தி வச்சிடல தட்டை. ஓகேண்ணா. நிப்பாட்டிட்டு வேணா நாளைக்கு வெட்டி கூட போடலாங்க. ஆனால் கட் பண்ணிட்டா போட்டுருங்க. இப்போ சாயந்தரம் கட் பண்ணாலும் காலையில் போடல, காலையில் பண்ணாலும் சாயந்தரத்துக்குள்ளே போட்டுருங்க. சரி. இது எவ்வளவு அளவு ஏதாவது வெயிட்டேஜ் ஏதாவது தெரியுங்களா? அதெல்லாம் தெரியாதுங்க. தெரியாது. என்ன சொல்லுங்க? ஹட்சன் சொசைட்டி, இந்த ஹட்சன் பிரைவேட் சொசைட்டி வந்து இங்க எங்க அமைஞ்சிருக்குங்க? பெரியகள்ளிப்பட்டியில இங்கேயே இருக்கு இல்லைங்களா? கூலிங் சென்டர் இருக்குங்க. ஆவி நிறுவனம் இங்க இல்லைங்களா? இருக்கு. அங்க இருக்கு. நீங்க ஹட்சன் நிறுவனத்துக்கு பால் ஊற்றுறதுக்கான காரணம் என்னங்க? காரணம் ஆவின்ல வந்து ரேட் கம்மி, ம். அதனால ஹட்சன். ஆயில் வந்து ஒரு 32 ரூபா 33 ரூபா தான் வருங்க, ம். அதுக்கு மேலே வராது. ம். ஹட்சன்ல வந்து 40 வரைக்கும் வரும். 40 ரூபா மட்டும் வருங்க. ம். அப்போ ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு 7 ரூபா 8 ரூபா கிடைக்கும். ம். டெய்லி ஒரு 40 லிட்டர் அளவு ஊற்றுவாங்க. லாபம் காசு கிடைக்குதுல்லங்க. இதில் அத்தனை வந்து இதில் வந்து காசு கிடைக்காதுங்க. கிடைக்காது. அப்போ வந்து அது 10 நாளைக்கு ஒரு டைம் அமௌண்ட் வந்துடுங்க, அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுறாங்க. இது வந்து 15 நாள் 20 நாள் ஆகுங்க. நம்ம கரெக்டாக வந்து மாட்டுக்கு தீவனம் வாங்கி போட முடியாதுங்க. இது அப்படின்னு 10 நாளைக்கு ஒரு டைம் கரெக்டாக காசு வந்துடுங்க. எவ்வளவு லிட்டருக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்க? 37 இருந்து 40 வரைக்கும் வரும். 40 வரைக்கும். எப்படிங்க 10 நாளைக்கு ஒரு டைம் அக்கௌண்ட்ல கிரெடிட்? அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க, நான் போய் எடுத்துக்கலாம். இப்போ அங்க வந்து எப்படிங்க? அங்கேயும் மிஷின்ல வந்து எல்லா இடத்துல செக் பண்ற மாதிரி அவங்க எல்லாம் செக் பண்ணி செக் பண்ணி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹட்சன் வந்து ஒரு நல்ல நிறுவனமா உங்களுக்கு. வேற வேலை பரவாயில்ல. சரி, இப்போ நீங்க என்ன இன மாடுகள் நீங்க வச்சிருக்கீங்க? நாங்கள் வந்து இது HF ஜெர்சி ஆ. ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே வச்சிருக்கீங்க. HF ஜெர்சி நீங்க ரெண்டுமே வச்சிருக்கீங்க. இது எப்படி நீங்க வளர்க்குறீங்க? இந்த ஒரு கன்று வந்து நீங்க வெளியே வாங்குறீங்களா? நீங்க உங்களோட கன்றுலயே எங்களோட கண்ணுக்குட்டியே வச்சுக்குவோம். வெளியே வாங்கினா 40,000 45 இருந்து 50 மட்டும் போடணும். 50 55 போட்டதாங்க நல்ல கறவை. ஒரு 15 லிட்டர் வர்ற மாதிரி இருந்தால் 60,000 ரூபா போடணும். நம்ம வளர்த்தணும்னா ஒரு 3 வருஷம் ஆகுங்க. ஆனால் 3 வருஷமானால் நமக்கு காசு போடுவேன்னு தேவையில்லைங்க. ஒரு இதெல்லாம் நம்ம வளர்த்துனதாங்க, அது வளர்த்துனது தாங்க, அது இது எங்ககிட்டயே அதோட வளர்த்துறதாங்க. கண்ணுக்குட்டி இது. இதுங்க இப்போ கண்ணுக்குட்டி போடும்போது 2 வருஷம் தான் ஆகும். ஒரு வருஷத்துலயே பல்லனுக்கு வந்துருச்சு. 2 வருஷங்கும் போது கண்டு கண்ணு போட்டுரும். போட்டுருங்க. இந்த ஏரியாக்கள்ல எப்படிங்க? இப்போ சத்தியமங்கலம் பகுதிக்கு ஒட்டிய ஒரு கிராமம் தான் உங்களோட கிராமம். இங்கெல்லாம் மாடுகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுதுங்களா? ஏதாவது நோய்கள் அந்த மாதிரி ஏதாவது? நோய் வருங்க, வந்தால் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வந்து கட் பண்ணிடுவாங்க. ரொம்ப முடியலன்னாலும் ஏமாந்து போயிருங்க 1 2. எங்கள் தலையில் இப்போ கள்ளிப்பேட்டில் இதே மாதிரி ஒரு மாடுங்க இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கரெக்டாக பண்ண முடியலைங்க. என்னாச்சுங்க? உடம்பு சரியில்லாம ஆனது தாங்க, உடல்நிலை ஜீரண கோளாறு ஜீரண கோளாறுங்க. திடீர்னு வந்து இறந்துருச்சு. இங்க தீவனங்கள்லாம் இருக்குங்களா சார்? தீவனம் மொக்கசால் தட்டு வருங்க, வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லை வைக்கப்பில், இல்லாட்டி நம்ம சொந்தமாக தேனி பண்ணிக்க வேண்டியதாங்க. சொந்தமாக பண்ணால் பிரச்சனை இல்லைங்க. சூப்பர் நேப்பியர் தான் போட்டிருக்கோம், அப்புறம் சோளத்தட்டு, அவ்வளோ. அடர் தீவனம், பசும் தீவனம், இதுல வந்து உங்ககிட்டயே இருக்கிறனால பிரச்சனை இல்லை, நீங்களே போட்டுக்கீங்க. எவ்வளவு ஏக்கர்ல வந்து நீங்க சூப்பர் நேப்பியர் பயிரிட்டு இருக்கீங்க? நான் 1 ஏக்கர் 1 ஏக்கரா இருக்கு. அது வந்து 10 மாடுகளுக்கு போதுமான அளவா இருக்குங்களா? சரியா இருக்கு. சரியா இருக்கு. சரியா இருக்கு. இப்போ பால் வந்து நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் வந்து உங்களுக்கு கிடைக்குதுங்க? இப்போ ஒரு 40 லிட்டர் ஊத்திட்டு இருக்கிறோம். காலையில எவ்வளவு, மாலை எவ்வளவு? 2 நேரம் 20. ஏன் ரொம்ப குறைவா இருக்கு? இப்போ வந்து எல்லாம் வத்தக்கறவாயிருச்சு, எல்லாம் செனை ஒரு 4 மாசம் 5 மாசம், இதெல்லாம் 7 மாசம் ஆயிடுச்சு. அதனால கம்மி. இல்லாட்டி 15 லிட்டர் மேலே வரும். அப்போ அனைத்து மாடுகளுமே உங்ககிட்ட வந்து கறவை தன்மையில் இருந்துச்சுன்னா
எவ்வளவு லிட்டர் பால் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 60 லிட்டருக்கு மேல ஊத்தலாம். 60 லிட்டருக்கு மேல. ஒரு 60 டு 80 கூட சொல்லலாங்களா? அப்போ சொல்லலாம். உங்களுக்கு மாத வருமானம் எவ்வளவு கிடைக்கும் ஹட்சன் நிறுவனத்துக்கு நீங்க பால் ஊத்துறதுனால? மாத வருமானம் எவ்வளவு கரெக்டா போடுறத ஒரு 40 இருந்து ஒரு 50,000 வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அதாவது செலவுகள் வருங்க, செலவு போட்டு பார்க்கும்போது நம்ம கணக்கு பாக்குறது இல்ல. பார்த்தா உழவு கூலி கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க, உழுதவன் பார்த்தா உழவு கூலி கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடைக்கும், சமையல் கிடைக்காமவும் போகும். இருந்தாலும் அது பண்ற தொழில், அது விட்டா வேற தொழில் பண்ண தெரியாது. அதனால இதுவே பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை ஆண்டுகளா இந்த தொழில்ல நீங்க இருக்கீங்க? நாங்க ஒரு 2006ல இருந்தே இருக்கோம். 6ல இருந்தே இருக்கு. 20 வருஷமா நீங்க மாடுகள் வளர்க்கும் தொழில் தான். இப்ப வந்து ஜாஸ்தியா, இப்ப வந்து ஒரு 3-4 வருஷமா தான் மாடு ஜாஸ்தியா வச்சிருக்கு. எப்படி அதிகப்படுத்துனீங்க? ஒரு மாட்டுல இருந்து நீங்க அதிகப்படுத்துறதுக்கான அந்த நம்ம கண்ணுக்குட்டியில இருந்து அப்படியே வந்ததுதான். சில பேர் வித்துருவாங்க. ஏதோ குத்துருக்கு வந்தாவோ இல்ல வேற ஏதோ பிரச்சனைனா வித்துட்டு அதுக்கு அந்த காசுல வேற மாடு வாங்கிக்க வேண்டியதுதான். அப்புறம் 3 மாடு குத்துற மாடு 3 வித்துட்டு அதுக்கு பதிலா வேற வாங்கிட்டேன். சரி, அந்த மாடை நீங்க எப்படி வந்து ஒரு கறவைத்தன்மைக்கு மாத்துவீங்க? இப்போ வந்து ஒரு மாடு வந்து நீங்க பால் கறக்க போனீங்கன்னா மடியில கை வச்சாலே முட்டுதுன்னு வைங்க. அந்த முட்டுற மாட்டை நீங்க எப்படி சாந்தப்படுத்தி அதை கொண்டு வர்றதை எப்படி? சாந்தப்படுத்துறது என்னங்க, ஒரு ஒன் சைடு போட்டு தான் கறக்கணும். ஏன்னா அந்த சைடு இந்த சைடு நகர முடியும். இப்போ இப்படி இது செவரு இருக்குன்னு வச்சுங்க, இங்கே கட்டிக்கிறோம், அங்கே இந்த சைடு உட்காந்துக்கிறேங்க, மாடு கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கு. அப்போ வந்து மாடு அந்த சைடு போகிறதுக்கு வழி இல்லைங்க, இந்த சைடு போக முடியாது, வந்து இந்த சைடு தான் வரணும். இந்த சைடு ஏதோ நம்ம ஒரு தடி இடி வச்சு மிரட்டினா அப்படியே சாது வைக்கலாம். கொஞ்சம் கரெக்டாக மட்டும் ஒரு ஆள் மூக்கண கயிறு பிடிச்சிக்கணுங்க. மூக்கண கயிறு பிடிச்சி அப்படியே அப்புறம் விட்டுறணும். கறக்குறப்ப கைத்தை விட்டு ஒருத்தர் போயிடணுங்க. அப்போ அப்படியே பழகிக்கலாங்க. இப்படிதான் பழக்கப்படுத்தி ஒரு மாட்டுல இருந்து நீங்க 10 மாடா நீங்க கன்வெர்ட் பண்றதுக்கு 20 ஆண்டுகள் ஆயிருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. இல்ல நீங்க ஏதாவது இடையில வித்துட்டீங்களா? நாங்க வித்து போட்டோம். மறுபடியும் வாங்குறதாங்க. ஒத்து வரலன்னா விக்கிறதா, மறுபடியும் வாங்குறது. எங்க வியாபாரி கிட்ட வாங்குறீங்க? வியாபாரி கிட்ட வாங்குவோம். தெரிஞ்சு லோக்கல்ல ஊர்ல யாராச்சும் கொடுத்தாலும் வாங்குவேன். ஆனா ஊர்ல வந்து லோக்கல்ல யாரும் அதிகமா கொடுக்க மாட்டாங்க, வியாபாரிக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம கொடுத்த மனைவி மாடு சரியில்லை அது இல்லை அம்பாங்க. அதனால நம்ம வியாபாரிக்கு விட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு வியாபாரிக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா வியாபாரி கிட்ட நம்ம போனோம்னா 5000 ரூபா மேல லாபம் வச்சுதாங்க வைப்பாங்க. நான் இங்க இருந்து கார் மடைக்கு மேல போய் வாங்கிட்டு வரேங்க. இங்க கனவாப்பாளையம் இருக்குல்ல, அங்க போய் வாங்கிட்டு வரேங்க. இப்படி போனா வடவழிங்க, குமரகொண்ட வடவழி, புத்தூர் அந்த ஏரியா போய் வாங்கிட்டு வருவாங்க. இல்லை வேணுமங்கரைக்கு நானும் சொல்லி அனுப்புவேங்க. இப்போ ஃபோன் நம்பர் கொடுத்துருவாங்க, போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி தான் நீங்க பண்ணிக்கிறீங்க? ஆமாங்க. நம்மளும் வாங்கிக்குவோம், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். 7 ಹಸು ಮಡಿಮೆ, 3 ಕಣ್ಣುಕುಟಿ, 10 ರೂಪಾಯಿ ಇರ್ತದೆ. ಮಾಡೋದು ಬಂದು ನಿಮಗೆ ಒಂದು ಲಾಭಕರವಾಗಿ ಇರ್ತದೆಯಾ? ಲಾಭ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲಕ್ಕೆ ಮುನ್ನಾರದೆ ನಮ್ಮ ವಿರುಪಕ್ಕಾಗ ನಾವು ಮಾಡಿಕೊಂಡಿರ್ತೀವಿ. ಬೇರೆ ತೊಳಿಲ್ ಕೆಲಸಕ್ಕೆ ಒಬ್ಬರ ಹತ್ರ ಹೋದ್ರೆ ಅವ್ರು ஏதோ ಒಂದು ನುಡಿಯಾರು ಮಾಡಾರು, ಈ ಕೆಲಸ ಸರಿಯಿಲ್ಲ ಆ ಕೆಲಸ ಸರಿಯಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಾரு. ஆனா இது வந்து நாமே தொழிலாளி, நாமே முதலாளி, அதனால யாரையும் அஞ்சಬೇಕದಿಲ್ಲ. ಇವರು ಒಂದು ಅಣ್ಣನಾರು, ಇವ್ರು ಏನನ್ನಾರು ಒಂದುವೇ ಅಣ್ಣಾರು ನಮ್ಮನ, அதனால இವ್ರನ್ನ ಹೆಂಗ್ ಬೇಕಾದ್ರೆ ಮಡಿಕಿಡ್ಬೋದು. அதனால நம்ம ಇದನ್ನ மடிக்கிண்டுவி. மாடுகளை வந்து இனியும் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ற ஐடியா இருக்குங்களா? இதுக்கு மேல கொஞ்சம் கஷ்டம் தாங்க. என்ன ஆள் போடணும், ஆள் போட்டா பண்ணலாம். இப்ப கோயம்புத்தூர்ல பனி மலையில் 150 மாடு வச்சிருக்கோம். அவரு கூட சிவராஜ் ஐயான்னு சொல்லுவாங்களே, கரெக்ட்டுங்களா? போன்ல பாக்கு நீங்க மொத்த காட்டினாதான் நமக்கு தெரியும். அப்பப்ப பெரிய இருக்கா பாப்பாங்க போன்ல. மாடு எங்க விக்குது, எந்த மாதிரி மாடு இருக்கு. எனக்கு வந்து என்னன்னா, மாட்டு பண்ணைதாரர்களை நான் எல்லாத்தையும் அணுக முடியாதுங்க. அது எல்லாருமே வந்து உங்களை மாதிரி இன்பத்தோட வரவேற்று எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. இன்பத்தோட எங்களை வரவேற்று வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றிங்க. இந்த காணொலியில உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பதிவா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல நீண்ட ஒரு பயணமா இருந்தாலும் உங்களுக்கு டீடைலிங் வந்து நிறைய தெளிவுபடுத்திருக்காங்க. அடுத்தடுத்த பதிவுகள் வழியா நான் உங்களை சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நம்ம இன்ஸ்டா பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.